ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா Canon Pixma TS207 தான். வாங்க நாங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா காய்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெனுவல் தந்துருப்பாங்க, யூசர் மெனுவல் மாதிரி. அதை நாங்கள் எடுத்து பார்த்தா அது இப்போ எங்களுக்கு தேவைப்படாதனா சைட்டில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காய்ஸ் எங்களுக்கு ஒரு எல்லோ கலர் மாதிரி ஒரு பாக்ஸ் தந்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன கண்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை நாங்கள் சிம்பிளி முன்னுக்கு இதுக்கதால் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓப்பன் பண்ணி நாங்களுக்கு பார்க்கலும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வயர்ஸ் கனெக்ட் பண்ணுற வயர்ஸ் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இங்க் அண்ட் கலரிங்ஸ் போன்ற கேட்ரிட்ஜில் வரும். அதெல்லாம் எங்களுக்கு உள்ளே இருக்குது. அதை நாங்களும் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் மெயின் திங், அதாவது இந்த பிரிண்டரை வெளியெடுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஃபோம் வச்சு அதுக்குள்ளே தந்துருப்பாங்க. நாங்கள் ஸ்மூத்லி அதை வெளியெடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியெடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு சிடி அண்ட் மெனுவல் தந்திருப்பாங்க. இந்த சிடி வந்து எங்களுக்கு செட்டப் பண்ண தேவைப்படும். இப்போ இந்த சிடி வந்து யூஸ் ஆகுமானால் நாங்கள் அது இல்லாமல் செட்டப் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். சில கம்ப்யூட்டர்ஸில் இப்போ சிடி வராது. அதனால் இப்போ நாங்கள் இதை சிம்பிளி ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். 2 ஃபோம் எடுத்த பிறகு எங்களுக்கு நடுவில் ஒரு பெக்கினோட ஒன்று இருக்கும். அதுதான் நம்மளோட பிரிண்டர். அதை நாங்கள் சிம்பிளி இப்பொழுது வெளியே எடுத்துக்கொள்ளலாம் பெக்கின்லேருந்து. அது நல்லாவே எங்களுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி இவங்க பேக் பண்ணி நல்லா தந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் வெளியே எடுத்து போகிற பார்த்திங்கன்னா எங்களோட பிரிண்டர் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே வந்து 2 டேப்ஸ் மாதிரி தந்திருக்கும். அதெல்லாம் நாங்கள் கலட்டி கொள்ள வேண்டும். அதெல்லாம் கலட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேட்ரிட்ஜ், அதாவது இங்க்ஸ் தந்திருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர வயர்ஸ் தந்திருப்பாங்க. அதை இதை பிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய வயர்ஸ் மற்றும் இதை மெயின் சுவிட்சு கடிச்சிய மாதிரி வயர்ஸும் தந்திருப்பாங்க. அதை நாங்கள் சைடில் வச்சுக்கொள்ளலாம். இப்போ கைசியில் ஒரு இது ஒன்று தந்திருப்பாங்க. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் இன்புட் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு A4 சைஸாக அல்லது சைஸுகள் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு மற்றும் A4 இங்கே தான் நாங்கள் இன்புட் பண்ண வேணும். இதில் வந்து தந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற பார்த்திங்கன்னா இதில் கீழே ஒரு புஷ் பட்டன் ஒன்று தந்திருப்பாங்க. அதை நாங்கள் சிம்பிளி எடுத்தால், அதாவது கிளிக் பண்ணால் எங்களுக்கு அது ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கலர்ஸ் இங்க் பண்ணுற மாதிரி தந்திருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சைடில் ரைட் சைடில் பிளாக் அண்ட் லெஃப்ட் சைடில் கலர் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் காட்ட போகிற எப்படி உங்களுக்கு செட்டப் பண்ணிக்கொள்ளலாம் வித்தவுட் டிஸ்க் அப்படின்ட்டா சிடி இல்லாமல் நாங்கள் சாஃப்ட்வேர் போட்டு செட்டப் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போய்த்துக்கோங்க. நான் இங்கே போய்க்கொள்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் மாடல் அல்லது TS207 அடித்து நீங்கள் சைடில் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிறத காட்டுறேன். நீங்கள் டவுன்லோட் ஆகி செட்டப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லை அல்லது செகண்ட் லிங்க் கேட்கும். உங்களுக்கு பிடித்த மாதிரி இதாகிக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண பார்த்திங்கன்னா செகண்ட் தான். அதை நான் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கொள்வேன். நீங்கள் அதே மாதிரி இப்பொழுது டவுன்லோட்டை கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. நான் ஷோ ஆக்குறேன் பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ஷோ ஆகும் டவுன்லோட் ஆகிருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிரிண்ட் ஒன்று கொடுத்தேன். பார்க்கலாம், நீங்கள் பிரிண்ட் ஆகி கொண்டிருக்குது. உங்களுக்கு பேஜ், அதாவது பேப்பர்ஸை பார்த்த விளங்கும் கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. இப்போ பாருங்கள் என்னால் வெளியாகுது. அதாவது நான் இதில் கலர் பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதில் குவாலிட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பாருங்கள். பாருங்கள் இப்போ இது வெளியே வர்றது எவ்வளோ நல்ல குவாலிட்டியாக வரும் நீங்கள் பாருங்கள். அத்தோட இந்த வீடியோவில் தான் நாங்கள் அடுத்த இது பற்றி வீடியோ போடணும் பண்ணி கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். இப்போ நீங்கள் இதை குவாலிட்டியை பாருங்கள். பா